வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் மன்னிப்பின் மலர்கள். ஒரு அழகான அடர்ந்த காட்டில் ஐரவன் என்ற பெரிய யானை வாழ்ந்து வந்தது. ஐரவனுக்கு செடி கொடிகள் என்றால் அத்தனை இஷ்டம். அவன் காட்டின் ஒரு பகுதியில் ஒரு அழகான நந்தவனத்தை உருவாக்கியிருந்தான். அந்த நந்தவனத்தில் ஐரவனுக்கு மிகவும் பிடித்தவை தங்க நிற சூரியகாந்தி பூக்கள். தினமும் காலையில் தன் தும்பிக்கையினால் தண்ணீர் ஊற்றி அவற்றை அவன் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அதே காட்டில் துள்ளி என்ற குட்டி குரங்கு ஒன்று இருந்தது. துள்ளி எப்போதும் சுறுசுறுப்பாக மரத்திற்கு மரம் தாவி விளையாடும். அதற்கு விளையாடுவது என்றால் அத்தனை மகிழ்ச்சி. ஒரு நாள் துள்ளி ஒரு உயர்ந்த மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவ முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு கிளை முறுக்கு என்று முறிந்தது. துள்ளி நிலைதடுமாறி ஐரவனின் பூந்தோட்டத்தின் நடுவே தபார் என்று விழுந்தது. ஐரவன் தன் தோட்டத்திற்கு வந்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தான். அவன் ஆசையாக வளர்த்த சூரியகாந்தி பூக்கள் அனைத்தும் நசுங்கி மண்ணில் கிடந்தன. அவனது உள்ளம் மிகவும் வருத்தப்பட்டது. ஐரவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் சத்தமாக பிளிறினான். துள்ளி, நீ என்ன செய்தாய் என்று பார். என் கஷ்டமெல்லாம் வீணாகிவிட்டது. இங்கிருந்து ஓடிவிடு என்று கத்தினான். துள்ளி பயந்து போய் நடுங்கியது. துள்ளியின் கண்களில் நீர் முட்டியது. அது தன் தவறை உணர்ந்தது. மன்னித்துவிடு ஐரவா, நான் வேண்டுமென்று இதை செய்யவில்லை. விளையாடும்போது தவறுதலாக விழுந்துவிட்டேன் என்று மெதுவான குரலில் கெஞ்சியது. ஆனால் ஐரவனின் கோபம் குறையவில்லை. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனி என் தோட்டப்பக்கம் உன்னை பார்க்கக்கூடாது என்று கூறிவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டு விறுவிறுவென நடந்து சென்றான். துள்ளி அங்கிருந்து போகவில்லை. அது மெதுவாக எழுந்து உடைந்த செடிகளை ஒவ்வொன்றாக நிமிர்த்தியது. வேர்கள் தெரியாமல் இருக்க மண்ணை அள்ளி போட்டு தள்ளி தள்ளி வைத்தது. அருகிலிருந்து குளத்திலிருந்து நீர் எடுத்து வந்து ஊற்றியது. சற்று தொலைவில் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று ஐரவன் இதை பார்த்து கொண்டிருந்தான். துள்ளி தன் தவற்றுக்காக நிஜமாகவே வருந்துவதையும் அதை சரிசெய்ய முயற்சிப்பதையும் அவன் கவனித்தான். ஐரவனின் கோபம் மெல்ல கரையத் தொடங்கியது. ஐரவன் மெதுவாக துள்ளியின் அருகில் வந்தான். துள்ளி, என்னை மன்னித்துவிடு. கோபத்தில் நான் உன்னை திட்டிவிட்டேன். உன் மன்னிப்பு உண்மையானது என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி தன் தும்பிக்கையை துள்ளியின் தோள் மீது வைத்தான். இருவரும் சேர்ந்து தோட்டத்தை முன்பை விட அழகாக மாற்றினர். ஒருவரை ஒருவர் மன்னிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று அன்றைக்கு அவர்கள் உணர்ந்தனர். ஐரவனும் துள்ளியும் காட்டின் சிறந்த நண்பர்கள் ஆனார்கள். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.